வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட பேரை அவதிப்பட வைக்கக்கூடிய ஆஸ்துமா அப்படிங்கிற மூச்சு திணறல் அல்லது இழப்பு நோய் பற்றி தான். இந்த வீடியோவில் இந்த ஆஸ்துமா அப்படின்னா என்ன, இது ஏன் வருது, இதோட முக்கியமான அறிகுறிகள் என்ன, இந்த தொந்தரவு வந்தால் அடுத்து உடனே டாக்டர்கிட்ட போகிறதுல இருந்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எளிமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாம் சுவாசிக்கிற காற்று மூக்கு வழியாக உள்ளே போய் மூச்சு குழாய்கள் வழியாக தான் நுரையீரலுக்கு போய் சேருது. இந்த மூச்சு குழாய்கள் எப்பவும் நல்லா அகலமாக காற்று தாராளமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி காரணமாக இந்த மூச்சு குழாயோட உள் சுவர்களில் பயங்கரமாக வீக்கம் ஏற்பட்டு இருக்கும். அதோட உள்ளுக்குள்ளே சளியும் அதிகமாக சுரந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். இதனால் காற்று போகிற பாதை ரொம்ப சின்னதாகி உள்ளே போகிற காற்று வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இதைத்தான் மருத்துவத்தில் ஆஸ்துமா அல்லது இழுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்துமா பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 4 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காற்றுல இருக்கிற தூசி, ஒட்டடை, கார் பைக்கில் இருந்து வர புகை, பூக்களில் இருக்கிற மகரந்த துகள்கள், அப்புறம் நாய் பூனையோட முடி, இதெல்லாம் மூச்சு குழாய்க்குள்ளே போகும்போது அலர்ஜி ஆகி அது ஆஸ்துமாவை தூண்டும். ரெண்டாவது பரம்பரை காரணமும் இருக்குது. குடும்பத்தில் அம்மா, அப்பா அல்லது தாத்தா, பாட்டிக்கு ஆஸ்துமா அல்லது தோலில் அலர்ஜி, அதாவது எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருந்தால் அது அடுத்த தலைமுறைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது நாள்பட்ட சளி மற்றும் இன்ஃபெக்ஷன். அடிக்கடி வர கடுமையான சளி, இருமல், சைனஸ் பிரச்சனை அல்லது நுரையீரலில் ஏற்படும் இன்ஃபெக்ஷனை கவனிக்காமல் விட்டால் அது ஆஸ்துமாவாக மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வது திடீர் காலநிலை மாற்றங்கள். பனிக்காலத்தில் வர குளிர்ச்சியான காற்று, ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த சென்ட்டு வாசனை, சமையல் புகை அல்லது அதிகப்படியான மன அழுத்தம், இந்த மாதிரி இருந்தால் கூட ஆஸ்துமா அட்டாக்கை திடீர்னு கொண்டு வந்துடும். சரி, ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு இறுக்கம் மற்றும் மூச்சு திணறல். நெஞ்சை யாரோ நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி பாரமாக இருக்கும். தாராளமாக மூச்சு விட முடியாமல் அரைகுறையாக மூச்சு வாங்கும். அடுத்து பூனை கத்துற மாதிரி சவுண்டெலாம் வரும். அதை தான் வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சை வெளியே விடும்போது நெஞ்சில் இருந்து விசில் சத்தம் அல்லது பூனை கத்துற மாதிரி ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். அடுத்து தொடர் இருமல். பகல் நேரத்தை விட நள்ளிரவிலோ அல்லது அதிகாலையிலோ நிற்காமல் வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் தூக்கமே கெட்டு போயிடும். அடுத்து பேசுகிறதில் சிரமம். ஆஸ்துமா அட்டாக் அதிகமாக இருக்கும்போது அவங்களால மூச்சு விட முடியாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திணறுவாங்க. உங்களுக்கும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் அடுத்து உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். முதல்ல நீங்களாக கடையில் மாத்திரைகள் வாங்கி போடாமல் ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவரை போய், அதாவது பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள போய் பார்க்கணும். அல்லது பொது மருத்துவரை போய் பார்க்கலாம். டாக்டர் உங்களுக்கு நெஞ்சை சோதித்து PFT, அதாவது பல்மோனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு திறன் பரிசோதனை அல்லது செஸ்ட் எக்ஸ்ரே செய்ய சொல்லுவாங்க. ஆஸ்துமாவுக்கு உலகளவில் மிகச்சிறந்த பாதுகாப்பான சிகிச்சை என்னென்னா இன்ஹேலர் சிகிச்சை தான். டாக்டர் உங்களுக்கு 2 வகையான இன்ஹேலர்களை பரிந்துரை செய்வாங்க. ஒன்று அவசர காலத்தில் மூச்சு திணறலை உடனே சரி செய்கிற ரிலீவர் இன்ஹேலர். இன்னொன்று மூச்சு குழாய் வீக்கத்தை நிரந்தரமாக கட்டுப்படுத்த தினமும் பயன்படுத்த வேண்டிய ப்ரிவென்டர் இன்ஹேலர். மாத்திரைகளை விட இன்ஹேலர் சிறந்தது. ஏன் தெரியுமா? நாம் சாப்பிட்ற மாத்திரை வயிற்றுக்கு போய் ரத்தத்தில் கலந்து அப்புறம்தான் நுரையீரலுக்கு போகும். ஆனால் இன்ஹேலர் வழியாக எடுக்கிற மருந்து நேரடியாக நுரையீரலுக்கு போய் சில நொடிகள்லேயே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. அவசர கால முதலுதவி என்னென்னா, யாருக்காவது திடீர்னு கடுமையாக ஆஸ்துமா இழுப்பு ஏற்பட்டால் அவங்கள படுக்க வைக்கக்கூடாது, நேராக உட்கார வைக்கணும். அவங்க வச்சிருக்கிற அவசர கால இன்ஹேலரை உடனே 2 பஃப் எடுக்க வைக்கணும். வலி குறையலைன்னா 1 நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஆஸ்துமாங்கிறது முறையான மருத்துவ கவனிப்பும் டாக்டர் சொல்கிற இன்ஹேலர் சிகிச்சையும் சரியாக பின்பற்றினா ரொம்ப ஈஸியாக கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் யாருக்காவது பனிக்காலத்தில் மூச்சு திணறல் வருதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உடல்நலம் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.